ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் ஸ்பேஸ் ஏர் ஃப்ரையர் சீரீஸ் 13. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா பீஸா. அது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எவ்வளோ அளவு சேமியா தேவையோ அவ்வளோத்துக்கு தண்ணியும் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. உப்பும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த சேமியா கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சு கொஞ்சம் பச்சை தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அது நல்லா அப்படியே ஸ்ட்ரெயின் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் இது செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ்லாம் வேணுமோ அதை எடுத்துக்குவோம். நான் கேரட், பீன்ஸு, ஆனியன் மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பொடி என்கிட்ட கிடையாது, அதனால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸை கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து ஏர் ஃப்ரையர் பவுலில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு 200 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வெஜிடபிள் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ண சேமியாவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன் மேலே போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிள் கொஞ்சம் மசாலா போடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இதையும் நம்ம பீஸா மாதிரி பண்ணுறதுக்காக வச்சுருந்த சேமியா பேஸ் மேலே வெஜிடபிள்ஸை ஒரு எக்கு போட்டுட்டோன்னா 200 செல்சியஸ் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சேமியா பீஸா ரெடி ஆயிரும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், அப்படி கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். பரோட்டா மாதிரி நல்லா இருக்கு.